நாள் ஆடி அமாவாசை. எல்லாரையும் ஆட்டி படைச்சு அடங்கி போன நாளுக்கு ஆடி அமாவாசை. அன்புள்ளங்கள் அனைவருக்கும், குறிப்பாக இந்து மத சகோதர உறவுகள் அன்புள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் சார்ல்ஸ். ஆடி அமாவாசையை முன்னிட்டு கீழ்மலை பகுதிக்கு இன்று இரவு ஒரு விசிட் அடித்தேன். அந்த வகையிலே அங்கே சிவன் அடியார் திருநீற்று சித்தரை சந்திக்கின்ற பாக்கியம் எனக்கு கிடைத்தது. அந்த வகையில் ஆடி அமாவாசை குறித்து அவருடைய கருத்துக்களையும், கீரிமலை நகுலேஸ்வரர் ஆலயம் மற்றும் கீரிமலை தீர்த்தக்கேணி சுற்றாடல் பகுதிகளையும் படம் பிடித்துள்ளேன். வாருங்கள், காணொளிக்கு செல்லலாம். நன்றி. வாழ்க வளமுடன். ஓம் திருச்சிற்றம்பலம். தென்னானுடைய சிவனே போற்றி, என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி. இன்பமே சூழ்க, எல்லோரும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தோடும் வாழ்க. ஓம் நம சிவா. ஓம் சக்தி. ஹரஹர மகாதேவா. சிவசிவ சம்போ மகாதேவா. ஓம் சாமியே சரணமையப்பா. ஓம் முருகப்பெருமானே போற்றி. ஓம் அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருப்பெரும் ஜோதி. அன்பானவர்களே, அன்புள்ளம் கொண்டவர்களே, சிவபெருமானால் பூலோகத்தில் படைக்கப்பட்ட மனிதர்களே, மானிட பிறப்புகளே, மனித நேயத்தை வளர்த்து கொள்ளணும் என்றதற்காக இந்த சிவன் அடியேன் தவத்திரு நாவண்ணா கானா சீனா கணபதி கதிரவேல் சைவ சமய சிவனடியேன் திருநீற்று சித்தர் ஜேபி இன்று இந்த சிவபூமியில், இலங்கையில், இந்த ஈழ நாட்டில் தமிழ் மன்னன் ராவணன் வழிபட்ட திருத்தலங்கள். தமிழ் மன்னன் ராவணன் சிவனை வழிபட்டவர். இதனால்தான் கைலாசத்தில் உள்ள சிவனை வர வைத்தவர் ராவணன். 10 ராஜ்யங்களை ஆண்டவர். 9 கோள்களையும் தன்னுடைய காலுக்குள்ள படியாக வச்சிருந்தவர் தமிழ் மன்னன் ராவணன். இந்த தமிழ் மன்னன் ராவணன் சிவனைத்தான் கும்பிட்டவர். அதில் சிவனில் ராவணனுக்கு ஒரு அன்பு, ராவணனில் சிவனுக்கு ஒரு அன்பு. நாளைய நாள் ஆடி அமாவாசை. எல்லாரையும் ஆட்டி படைச்சு அடங்கி போன நாளுக்கு ஆடி அமாவாசை. இன்றைக்கு இலங்கையில் பஞ்சாட்சர ஈஸ்வர தலங்கள் இருக்கின்றது. 5 சக்திகளால் இறைவன் மனிதனை படைக்கின்றான். அதே 5 சக்திகளால், அந்த 5 சக்திகளால் இறைவன் மனிதர்களை வாழ வைக்கிறான். வாழ வைத்து சிவலோகம் சென்றதுக்கு பிறகு தங்களுடைய தகப்பனுக்காக மூதார்கள் வழிபட்ட முறைப்படி தகப்பனை சிவனிடம் இழந்தவர்கள், சிவனை அடைந்தவர்களுக்காக அனைத்து தமிழ் மக்களும், சைவ சமயத்தவர்களும் இந்து சமயத்தவர்களும், இதே இலங்கையில் உள்ள யாழ்ப்பாணம், தலைநகரான யாழ்ப்பாணத்தில் உள்ள கீரிமலை நகுலேஸ்வரன் கோயில், நகுலேஸ்வரன் திருத்தலம், பஞ்சாட்சர ஈஸ்வர தலங்களில் முன்னீஸ்வரம், திருக்கேதீஸ்வரம், திருக்கோணேஸ்வரம், கொக்கடிச்சோல தாந்தோண்டீஸ்வரம், யாழ்ப்பாணம் நகுலேஸ்வரம் பஞ்சாட்சர ஈஸ்வர தலங்கள். இதை விட எத்தனையோ சிவதலங்கள் பிரசித்தம் பெற்று வரலாறு சிறப்புமிக்க இதிகாசனத்தின்படி தலங்கள் இருக்கின்றது. அனைத்து மக்களும் நாளைய நாள் திங்கட்கிழமை சிவனுடைய நாள், ஞாயிற்றுக்கிழமை தகப்பனை நினைவு கூர்ந்து தெற்ப போட்டு சிவலிங்கத்தை வழிபட்டு இந்த மாணிக்க கங்கலை இந்த கடலில் வந்து நீராடும் போது கைலாசத்தோடு சம்பந்தப்படுத்துகிறாங்க. ஒரு மனுஷன் சிவனிடம் போய் சென்றால் அது கைலாசம்தான் போகணும். கைலாசத்து நீரில் தான் அந்த எங்களுடைய உடல்கள், எங்களோட உடம்பை தீயாக்கி அந்த திருநீற்றை கொண்ட கரைக்கிற இடம்தான் கைலாசம். அதே மாதிரி கீரிமலையில்
வருஷம் வருஷம் பெற்ற தகப்பனுடைய அப்பாவுடைய நாளுக்கு அனைவரும் வந்து பசித்திருந்து தனித்திருந்து விழித்திருந்து அப்படி ஒரு பதவி இந்த விரதத்தை கடைப்பிடிக்கிறார்கள் என்றால் இது தமிழர்கள் ஒவ்வொருத்தரும் தாய்க்கு ஒரு விரதம், தகப்பனுக்கு ஒரு விரதம், சகோதரங்களோட அன்பாக இருக்கிறதுக்காக ஒரு விரதம், ஞானம் பெறத்துக்காக ஒரு விரதம். இந்த ஒரு கிழமையில் 7 நாள் என்றாலே அந்த 7 நாளும் எங்களுடைய நாள், தமிழர்களுடைய நாள். மாதமாக இருந்தானே, வருஷமாக இருந்தானே, எல்லாரும் ஒவ்வொரு நேரமும் எந்த நேரமும் சிவனே சிவனே என்று கும்பிட்டவர்கள்தான் தமிழர்கள். இப்போ சிவனை கும்பிட்றதுக்கு பயப்படுறார்கள், சிவனை கும்பிட வேணாம்ன்றே சொல்கிறார்கள். அதனால் அடியார்கள் அனைவரும் அப்பாவை நினைவு கூறும்போது எல்லோரும் சிவனை கும்பிட வேணும் என்று இந்த அடியேன் மன்றாடி கேட்கின்றேன். நன்றி, வணக்கம் தெரிவிக்கின்றேன். வணக்கம் உறவுகளே. நாளைய தினம் நடைபெறவுள்ள ஆடி அமாவாசையை முன்னிட்டு தந்தையை இழந்தவர்கள் தமது சமயச் சடங்குகளை மேற்கொள்வதற்காக கீரிமலை தீர்த்தக்கேணி பகுதி முன்னாயத்தங்கள் செய்யப்பட்டுள்ளன. அந்த வகையில் இங்கே சமயச் சடங்குகளை மேற்கொள்வதற்காக கட்டையில் அடிக்கப்பட்டு கயிறுகள் கட்டப்பட்டுள்ளதை காண்கிறீர்கள். தொடர்ந்து நாளைய தினத்துக்கு ஆயத்தப்படுத்தும் வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. வாங்க காணொளிகள் போகலாம், தொடர்ந்து பாருங்கள். நன்றி.
நாளைய தினம் சமய சடங்குகளை மேற்கொள்வதற்காக அடியவர்கள் முன்னராகவே கிரிமலை பகுதியில் அமைந்துள்ள மண்டபத்தில் தங்கியிருப்பதை நீங்கள் காண்கிறீர்கள். தொடர்ந்தும் வந்த வண்ணமே உள்ளார்கள். நன்றி.